ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி. இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான தகவல். நிறைய நண்பர்கள் நிறையா பைக் யூஸ் பண்ணுற நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு. நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு முக்கியமான வீடியோ. நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காகவும் இன்னும் நிறைய பேர் பயன்படுங்கிறக்கா அந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த வண்டியை வாங்கி கன்சல்டிங்கில் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு ஓட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்படி. இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக ஒரு 2 நாளாக ஒரு சவுண்டு இன்ஜினுக்குள்ளே சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டை அவர் கவனிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரன்னிங்கில் வந்துகிட்டே இருந்திருக்காரு. ஹெவியாக சவுண்டு கேட்டு இன்ஜின் சீஸ் ஆன மாதிரி வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம கடைக்கு கொண்டுட்டு வராங்க. நம்ம கலட்டி பார்க்குறோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னு தான் நினச்சோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் சீஸ் ஆகலை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டில் வர்ற ஒன்வே கிளச்சில் 3 அலன்கி போல்ட்டு வரும். அந்த 3 அலான்கி போல்ட்டுமே உடஞ்சி கட்டாகி இந்த ஒன்வே கிளச்லாம் தனியாக கலண்டு இந்த ரோலர் பூராமே தனித்தனியாக கலண்டு விழுந்துருச்சு, உடஞ்சி நொறுங்கி. பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டில் வர மேக்னெட் காயில் இதை வந்து சுத்தமாக உடைச்சிருச்சு. இந்த காயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடைச்சி எல்லாமே நச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு 3 அலங்கி போல்ட்டு வரும். இந்த பின்னாடி 3 போல்ட்டுமே எப்படி கட்டாச்சுன்னு தெரியல, உடஞ்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா மேக்னெட்லாம் சுத்தமாக உடஞ்சி டேமேஜ் ஆயிடுச்சு. இன்ஜின் கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்னெட் கவரும் மேக்னெட் கேஸும் வந்து ஒன்றும் ஆகலை. அந்த காயில் மேக்னெட் 2 மட்டும் உடஞ்சி இன்ஜின் சீஸ் ஆன மாதிரி லாக் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்னமாக ஒரு சவுண்டு வருது அப்படின்னா இன்ஜினுக்குள்ளே வந்து சின்னமாக ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதை கவனமாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செலவு பண்ணுறோம், அதை அடுத்துக்கிட்ட விஷயம். செலவு பண்ணுறோம், இன்ஜினை பிரிக்கிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது எமர்ஜென்சின்னு வச்சுங்களேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நல்லா போயிட்டுருக்கோம், ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், டக்குன்னு இன்ஜினை பிடிச்சி உடஞ்சி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை, அடுத்த வண்டி எதுவுமே யூஸ் ஆகுது, முன்னாடியும் போகாது பின்னாடியும் போக முடியாது. சரிங்களா? பதஷ்டத்தில் பஸ் வரலாம், பஸ்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணலாம், இல்லை லாரியை ஓவர்டேக் பண்ணி போகலாம், ஃபேமிலியோட ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கலாம். அந்த டைமில் இந்த மாதிரிலாம் ஆயிடுது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஸோ கவனமாக இன்ஜினுக்குள்ளே வந்து சவுண்டு கேட்குது அப்படின்னா அதை கவனமாக பாருங்கள். இல்லை அதிக ஸ்பீடு ஓட்டாதீங்க, லாரியோ பஸ்ஸோ ஓவர்டேக் பண்ணி என்றைக்குமே போகாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆபத்தில் முடிஞ்சிடும். ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு கவனமாக நீங்கள் இருக்கணுங்கிறக்க தான் சொல்கிறேன். இந்த வண்டி வந்து 2 நாள் 3 நாளே சவுண்டு வந்திருக்கு. அந்த பையன் வந்து கவனிக்காமல் ஓட்டிகிட்டே இருந்தனால தான் இந்த காயில் போல்ட்டு உடஞ்சி இதுவும் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது தான் நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அவர் சிங்கிளாக போனனால வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டாப்புல. இன்னும் ஓவர்டேக் பண்ணி போயிருந்தாலும் இல்லை பஸ் கிஸாக ஏறி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நின்றுச்சு, இன்ஜின் நின்றுச்சு, இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன சவுண்டு வந்தால் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் செட்டில் கொண்டு போய் காட்டி வேலை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேக்னெட்டும் மாற்றணும், மேக்னெட் காயில் மாற்றணும், பின்னாடி வர ஒன்வே கிளச்சும் மாற்றணும். ஒருவேளை வந்து இந்த வண்டி வாங்கியே ஒரு வாரம் தான் ஆச்சு. இவங்க எதுவும் அதுக்கு முன்னாடி கன்சல்டிங்கில் எதுவும் வேலை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஒன்வே கிளச்சில் வர பின்னாடி வர 3 போல்ட்டும் டைட் பண்ணாங்களா இல்லை எதுக்கு கழட்டினாங்க என்ன ஒன்றுமே புரியலை. அந்த 3 போல்ட்டும் எப்படி கழிச்சதில்லை, ஒரு போல்ட்டு தான் பிரச்சனை இல்லை, 3 போல்ட்டுமே இது நான் கூட கழட்டலை, அப்படியே தனியாக தான் மேட்டை வரும்போது அப்படியே தனியாக தான் வருது. ரோலர் பூராமே கொட்டிருச்சு. நம்ம வந்து இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னு தான் நினச்சேன், ஆனால் இன்ஜின் சீஸ் ஆகலை. வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காயில்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் கவனமாக பைக்கை பொறுத்த வரைக்கும் கவனமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன சவுண்டு கேட்டுச்சுனாக்கா அதை உடனே பாருங்கள். இன்ஜினுக்குள்ளே வெளியில் கேட்குற சவுண்டை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் சீஸ் ஆகுது, நம்ம செலவு பண்ணுறது அது அடுத்தக்கிட்ட விஷயம். நம்மளோட உயிருங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். உயிருக்கு மரியாதை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்ம வந்து ஓவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காகவும் மற்ற நண்பர்களுக்காகவும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஸோ நம்ம வீடியோஸில் ஏதாவது வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோ சேனல் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 8000 சப்ஸ்கிரைப் நண்பர்கள் இருக்கிறீங்க, ஒன்று ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.